பயபக்தி வீண் என்று என்ன செய்யறோம்? நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஆண்டவர் செய்யல. உடனே என்ன பண்ணிடுறீங்க? தேவ சமூகத்தை விட்டுட்டு ஜெபம் பண்றதை குறைச்சிருங்க. விரக்தி வந்துருது உங்ககிட்ட. என்ன வந்துருது? விரக்தி வந்துருது. நான் கேட்டேனே, ஆண்டவர் சொல்றேன்னு சொன்னாரு, ஏன் செய்யல? இப்படி என்ன ஆயிடுது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ரெண்டு பாஸ்டர் என்ன செய்றாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியம் பண்றாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெண்டு பாஸ்டர் கிட்டே என்ன பண்றாங்க அப்படின்னா, விசுவாசிகள் என்ன செய்றாங்க? ரெண்டு பாஸ்டரிடமும் அவங்க ரெண்டு பேருக்கும் தீர்க்க தரிசனங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? பாஸ்டர் என்ன செய்வாங்க? இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி தந்திரமா அவங்க என்ன சொல்றது, பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிடுவாங்க. ஏன்னா எனக்கு இப்படி நடக்கணும், இப்படி நடந்தா என்னோட வாழ்க்கைக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? ஒரு விஷயத்த நினைச்சுக்கிடுவாங்க. அப்ப இத எந்த பாஸ்டர் சொல்றாரோ அவர்கிட்ட ஆண்டவர் இருக்காரு. இப்ப இவங்களே எப்படி நியாயம் தீர்க்கிறாங்க? ஆண்டவர் யாருக்கிட்ட இருக்கிறாருன்னு இவங்களும் என்ன செஞ்சுறாங்க? நியாயத்தை தீர்த்துறாங்க. அப்ப என்ன பண்றாரு? அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே ரெண்டு பொம்பளை பிள்ளை, அந்த கேட்க போறவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை. அப்ப முத பாஸ்டர்கிட்ட போய், எனக்கு அடுத்து ஆம்பளை பையன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு? போய் கேட்கிறாரு. அப்ப அவர் முத பாஸ்டர் என்ன சொல்றாரு? நீ உண்மையிலேயே ஜெபம் பண்ணு, கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாரு? உனக்கு ஆண் குழந்தை தாரார் அப்படின்னு அவர் சொல்லி விட்டுறாரு. அப்போ ரெண்டாவது பாஸ்டர் திரும்ப என்ன செய்யறான்? கேட்கிறான், ஏன்னா பாஸ்டர் எனக்கு ஆம்பளை பையன் கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? ரெண்டாவது பாஸ்டர்கிட்ட போய் கேட்கிறான். ரெண்டாவது பாஸ்டர் என்ன சொல்லிடுறாரு? நீ தேவனுடைய வழியில் நீ என்ன செய்யல, முறையா நீ நடக்கல, அதனால நீ கேட்டது உனக்கு ஆண்டவர் தரமாட்டாரு அப்படின்னு என்ன செஞ்சாரு? இவர் சொல்லிடுறாரு. சரியா? இப்ப குழந்தை பிறக்க போகுது. என்ன குழந்தை பிறக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப ரெண்டு பேரும் இயேசுநாதருக்கு தான் கேட்டாங்க. ரெண்டு பேரும் யார்கிட்ட கேட்டாங்க? ஆண்டவர்கிட்ட தான் என்ன செய்யறாங்க? தீர்க்க தரிசனம் கேட்டு என்ன செய்யறாங்க? உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு ஒரு ஆள் சொல்றாரு, இன்னொரு ஆள் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்றாரு. சரியா? ஆனா நடந்தது என்ன? அந்த மனுஷனுடைய விருப்பத்துக்கு மாறா பொம்பளை பிள்ளை மூணாவது பிறந்துருச்சு. சரியா? உடனே அவருக்கு விரக்தி வந்துருச்சு. யாருக்கு? அந்த விசுவாசிக்கு என்ன ஆயிடுச்சு? விரக்தி வந்துருச்சு. உடனே அவர் சொல்ற காரணங்கள் என்ன? வருஷம் தவறாம நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், 3 பிள்ளையை நான் பெற வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன்? கோயிலுக்கு நான் வந்திருக்கேன், ரசவாங்கங்கள் கொடுத்துருக்கேன், என்ன செஞ்சிருக்கேன்? நானும் காணிக்கைகள் என்ன செஞ்சிருக்கேன்? கொடுத்துருக்கேன். இப்ப எந்த பாஸ்டர் கிட்ட ஆண்டவர் இருக்காரு? இப்படி ஒரு கேள்வி என்ன செஞ்சிருது? அந்த மனுஷனுக்குள்ள எழும்பிடுது. சோ இப்ப என்ன இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம்ங்கிறது ஒண்ணை பொறுத்து ஞானம்ன்ற ஒண்ணு என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்குது. இந்த ஞானம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகத்தை உங்களை என்ன செய்ய வைக்கும்னா, அதுக்குள்ள எப்படி சுழிவு நிலைமைக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், தப்பு பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஆண்டவர் சத்தியத்தையும் கையில் வச்சிருப்பீங்க, அந்த சத்தியத்துக்குள்ள எப்படி நம்ம வளைஞ்சு தப்பு பண்ணலாம் அப்படிங்கறது என்ன செய்ய ஆரம்பிப்போம்? நம்ம பழக ஆரம்பிப்போம். நெளிவு சுழியெல்லாம் நம்ம பழக ஆரம்பிப்போம். சரிங்களா? அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் உடனே இப்ப என்ன முடிவுக்கு வந்துறாரு? இத்தனை நாள் அவர் பிரேயருக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நம்மளுக்கு ஆண்டர்கிட்ட இருந்து என்ன செஞ்சிருவாங்க? இந்த பாஸ்டர்கள் வாங்கி கொடுத்துருவாங்க. இப்படின்னு அவரோட எண்ணங்கள் என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. ஆனா எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியல, அவரால் புரிஞ்சுக்கிற முடியல. பாஸ்டர்களும் என்ன செய்யல? உணர்த்தல். அவருக்கு என்ன செய்யல? உணர்த்தல். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஆண்டு உணர்த்தினது என்ன அப்படின்னா, உலக விஷயங்கள் நம்மளால என்ன செய்ய முடியாது, தேவனிடத்துல பெற்றுக்கிறவே முடியாது. அது உங்களுடைய சொந்த சுய விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா, அது தேவனுடைய வார்த்தை முறையா உங்களுக்கு கிடைக்கும்ன்றது 90% கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா? அப்ப உங்களுக்கு உண்மையிலே அது தேவை அப்படின்னா, நீங்க தேவனுடைய வழியில நீங்க என்ன செய்யணும்? நடந்திருக்கணும். முறையா நீங்க நடந்திருக்கணும். முறையா நீங்க நடக்கல அப்படின்னா என்ன நடக்காது? உங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்கவே என்ன செய்யாது? கிடைக்காது. இதனால ஒரு அதிருப்தியில் என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவரை விட்டுட்டு இவர் போயிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவரை விட்டுட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. சரி அண்ணா, இப்ப தப்பு யாரு மேல? விசுவாசி மேலையா
இல்லாட்டி போகிற மேலையா, பொம்பளை பிள்ளை பிறக்கும் சொன்ன போகிற மேல தப்பா, பொம்பளை பிள்ளை பிறக்காது அவனுக்கு இந்த தடவை ஆம்பளை பிள்ளை ஆண்டவர் கொடுக்குறான்ற போகிற மேலையா, இல்லாட்டி ஆண்டவர் மேலையா? விசுவாசி மேலதான் தப்பு. சரி, இதை நீங்க சொல்றீங்க ரைட்டு. ஆனா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிடுவாங்க? விசுவாசி மேலதான் தப்புன்றது